everyone, welcome back to my channel. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. அண்ட் இன்றைக்கி வந்து 2 லுக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன் ஆஃபீஸ்க்காக. இந்த 2 மேக்கப் லுக்ஸ்க்கு நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலை. ஸோ ஃபவுண்டேஷனே இல்லாமல் நம்ம எப்படி மேக்கப் அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் வீட்டில் இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்கும், மீஷோ ஆப் லிங்க். அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் 30% ஆஃப் கிடைக்கிறதுக்கு என்னோட ரெஃபரல் கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மீஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிருக்கோ அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபேஸ்புக்லேயே ஷேர் பண்ணலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயும் இருக்குது, சிஓடியும் இருக்குது. ஸோ நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கஸ்டமர் ப்ரைஸை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதில் வர மார்ஜின் தான் உங்களோட ப்ராஃபிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப் வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ நான் வந்து நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. இந்த மாய்ஸ்சரைசரை பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேபி ப்ராடக்ட் மாதிரி இருக்கும். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்கின் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அப் வந்து சன்ஸ்க்ரீன். நான் வந்து சன்ஸ்டாப் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பான்ஸோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். சன்ஸ்க்ரீன் வந்து எவ்ரிடே நீங்கள் அப்ளை பண்ணணும். மேட்டர் எந்த சீசன் இருந்தாலும் பரவாயில்ல, சன்ஸ்க்ரீன் வந்து எவ்ரிடே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் டேப்பிங் மோஷனில் தான் நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீனை அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த ஒரு ஷீல்டு மாதிரி நம்ம ஸ்கின்னில் இருக்கும். இந்த சன்ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆயிலினஸ் இருக்காது. ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு வந்து ஃபேஸில் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும், அதுக்கப்புறம் செட்டில் ஆகிடும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறதில்ல, நான் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். கன்சீலர் கூட உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் இங்கே டெமோ பர்பஸ்க்காக அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர். அண்ட் என்னோடய ஷேட் வந்து லைட் மியான். நான் வெறும் கண்ணுக்கு கிட்ட மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நோஸில் லைட்டாக அப்ளை பண்ணேன், மற்றபடி நான் எங்கேயுமே அப்ளை பண்ணல. அண்ட் உங்கள் ஃபேஸில் எங்கேயாவது பிளாக் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே கூட அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கன்சீலரை. இது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வெறுமே நீங்கள் கன்சீலர் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா பேஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இதை செட் பண்ணுறதுக்கு காம்பேக்ட் பவுடர். நான் யூஸ் பண்ணுறது இபாவோட காம்பேக்ட் பவுடர். ஃபுல் கம்ப்ளீட் ஃபேஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த காம்பேக்ட் வந்து நல்ல ஒரு மீடியம் கவரேஜ் கொடுக்கும் நம்மளுக்கு. ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி வந்து மாய்ஸ்சரைசர் அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணியிருக்கோம்ல, அதையும் செட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்காக நான் நோவோ ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன். அண்ட் ஐப்ரோஸ் வந்து எப்போவுமே ஃபில் பண்ணியிருக்கணும், அப்போ தான் ஃபேஸ்க்கு வந்து ஒரு கம்ப்ளீட் லுக் கிடைக்கும். ஸோ நம்மளோட பிளாக் ஹேருக்கு வந்து டார்க் ப்ரௌன் ஷேட் தான் நல்லா சூட் ஆகும். ஸோ அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து நான் இந்த ஷேப்பிங் பண்ணலை, ஜஸ்ட்டு எங்கே எனக்கு கேப்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் தான் நான் ஃபில் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதே நோவோ ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய ஐலிட்ஸில் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஐஷேடோ கூட நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது வந்து ப்ளூ ஹெவனோட walkfree மஸ்காரா. இந்த மஸ்காரா வந்து நல்ல வால்யூம் கொடுக்கும், லென்த் கொடுக்கும், ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் ரொம்ப சட்டிலாக ரொம்ப லைட் மேக்கப் போடுறவங்களுக்கு மட்டும் இந்த லுக் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த லைட் மேக்கப் லுக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மெப்ளினோட கலர்ஷோ லிப்ஸ்டிக். இந்த ஷேட் லைவ்லி வயலட். இந்த லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா மேட் லிப்ஸ்டிக் தான், ஆனால் வந்து புல்லட்டில் இருக்கும். இந்த கலர் வந்து ரொம்ப நேச்சுரல் லிப் கலர் இது. அண்ட் இதோட வந்து நான் லைட் மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். அண்ட் இந்த லுக்கே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறது தான் லுக் நம்பர் 2. நோவோ ஐஷேடோ பேலட்லேருந்து அந்த பிளாக் ஷேட் எடுத்து என்னோடய ஐஸை வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ண போகிறேன். ஐலைனருக்கு பதிலாக ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுனால ஒரு சாஃப்ட் லுக் கிடைக்கும் நம்மளுக்கு. அண்ட் இது வந்து ஆஃபீஸ்க்கு வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்கும். அண்ட் அதே பிளாக் ஷேடை வந்து நான் கொஞ்சம் லோவர் லேஷ் லைன்லேயும் அப்ளை பண்ணுறேன். அண்ட் அப்ளை பண்ணிட்டு அப்படியே லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளஷ் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த லாஸ்ட் ஷேட் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ளஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரல் கலரில் இருக்கும். அண்ட் ஓவரால் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். இது வந்து நீங்கள் கேஷுவலாக கூட நீங்கள் எங்கேயாவது வெளியில் போனீங்கன்னா கூட அப்ளை பண்ணிட்டு போகலாம். ப்ளஷ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஃபுல் ஃபேஸ்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர். நான் ஹைலைட்டருக்கு வந்து மேக்கப் ப்ரிப்ரேஷன் பேலட்லேருந்து இந்த ஷேட் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் வந்து ஒரு நல்ல ஒரு சட்டில் ஹைலைட் கொடுக்கும் நம்மளுக்கு. அண்ட் வித்தின் கைண்ட் ஆஃப் க்ளோ வரும் நம்ம ஃபேஸ்க்கு. அண்ட் இந்த ஷேட் வந்து உங்கள் ஃபுல் ஹை பாயிண்ட்ஸ்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் ஸ்டெப்ஸ் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். நான் வந்து லாக்மே அப்சல்யூட்லேருந்து மேட் மெல்ட் மேட் லிப் கலர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் விண்டேஜ் பிங்க்.
அண்ட் இந்த லிப்ஸ்டிக்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி ரிவ்யூ கொடுத்துருக்கேன், அது கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரொம்ப சூப்பர்பான ரொம்ப கம்ஃபர்டபுளான லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் இது. இந்த லிப்ஸ்டிக் ஷேட் பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரல் பிங்க் கலரில் இருக்கும். அண்ட் இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப சாஃப்ட் மேக்கப் லுக்குக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் இதோட நம்ம லுக் 2 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவுட்ஃபிட்க்கு வந்து நான் ஒயிட் டிஷர்ட் மேலே பிளேசர் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஹூக்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் இப்போ வந்து லுக் 3. இந்த லுக் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வெஸ்டர்ன் வேரோட இந்தியன் வேருக்கு தான் நல்லாயிருக்கும். ஸோ குர்த்தி சல்வார் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த லுக்கு நம்ம வந்து ஐலைனர் அண்ட் காஜல் அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் காஜல் வந்து நான் லாக்மேயோட ஐகானிக் காஜல் யூஸ் பண்ணுறேன். இந்த காஜலில் வந்து நான் வாட்டர் லைனில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஐலைனருக்கு நான் வந்து ஸ்டேக் வாக்கி ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஐலைனரோட டிப் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிஸாக இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இது ரொம்ப லாங் லாஸ்டிங்கான ஒரு ஐலைனர். அண்ட் இதோட நம்ம ஐ மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் நான் வந்து வெட் அண்ட் வைல்ட் லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் கிவ் மீ மோக்கா. இந்த ஷேட் பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ஷேட். ஸோ எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்கும் சூப்பராக செட் ஆகும். இந்த லிப்ஸ்டிக்கோட ஃபார்முலேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஆஃபீஸ் வேர் கலர் இது. அண்ட் இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். லுக் நம்பர் 2 வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி ஐலைனர் காஜல் அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் ஷேட் வந்து மாற்றிருந்தேன். ஸோ இதுதான் லுக் நம்பர் 3. இதுக்கு நான் வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கேன், பிந்தி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஜிம்கி. இது நீங்கள் வந்து போனிடெயில் கூட வேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 3 லுக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshara saying bye bye and take care of yourself. மீஷோ ஆப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்குது, அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என் ரெஃபரல் கூட மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. 30% வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரில் ஆஃப் கிடைக்கும்.